ஏமா என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் வாங்கிட்டு வாங்க. நான் போணுமா? என்ன நான் எடுக்க முடியும்? நீ போய் வாங்கிட்டு வா. என்ன விளையாடுதான்னு கேட்க? நானா போய் அந்த பொண்ணு வீட்டுல போய் வாங்கணும்னு சொன்னேன். சரி பாட்டு எடுங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏமா அண்ணன் ஜாதகம் அதுல தான் இருக்குது. ஓலட்ட அடிக்க போறேன். உங்களுக்கு மூல காரணமே நீதான். அட என்ன திட்டுத? ஒழுங்கு மரியாதை நீங்க போய் வாங்க தானே வாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போக மாட்டேன். இல்ல நான் போய் எப்பலாம் வாங்க முடியும்? அது ரோட்ல இருக்க வீடு வேற, கஷ்டப்பட்ட வீடு. நானும் போகல, நீ போய் வாங்கிட்டு வா. கஷ்டப்பட்ட வீடா? நல்லா இருக்குதா? ஏன் கஷ்டப்பட்டு இருக்கா? நீங்க போக முடியல? இல்ல சொன்னா கேளுல. ஒழுங்கா வாங்கிட்டு வாங்க. என்னன்னா அசிங்கமா வாங்க முடியாது. அல்பத்தனமா என் தாபத்துட்டு தானே கேட்கணுமோ? தாம்பத்தட்டிலே அச்சன தட்டி. ஏன் அவளை அனுப்ப வேண்டியதுன்னா வாய் பேசல. அவளுக்கு கூர் பத்தாது, நீ போய் வாங்கிட்டு வரியா? கோத்த கழுவிட்டு இருக்கியா? பாத்துக்கிட்டே இருங்க. சரியில்ல சரியில்ல, போய் வாங்கிட்டு வர போ. வாங்கிட்டு வந்து துடைக்க பாருங்க. தரல நான் பாட்டுக்கு வந்துருவேன். போவதுக்கு முன்னாடியே தரமாட்டான்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? போயம்ல போய் துடைக்க. ரொம்ப தான் சலிச்சுக்கிறேன். இடியும் வாங்கிட்டு வந்துருவானே அப்படிட்டி. அதெல்லாம் நம்ம அண்ணனை பார்த்தாலே பயந்து கொடுத்துருவாங்கம்மா. நம்ம ரெண்டு பேர் போனா தான் கொடுக்க மாட்டாங்க. சச்சா, அந்த புள்ளைய பார்த்தா நல்ல புள்ள மாதிரிலாம் இருந்தது. ஏம்மா நான் அந்த அக்காலே மாதிரி இருக்கேனா? ஏன்ட்டு எப்படி கேட்க? இல்லம்மா, அந்த அக்கா என்ன அழகா இருந்தாவே. ஆமா, நல்ல லட்சணமா இருந்தால. என்ன அழகா இருந்தா தெரியுமாமே? வீட்டுல யாரு? வீட்டுல யாரு இருக்கா? என் ஜாதகம் உள்ள இருக்குது, எடுத்தீங்களா? சரி, எப்படி கேட்கனே தெரியல. அசிங்கமா இருக்குது. எங்க அம்மா பார்க்க பார்வை இருக்கு பாரு. சரி, எரிச்சலா இருக்குது. வீட்டுல யாரு இருக்கா? கோயில வச்சு என் சாதகம் மாறி போச்சுது, எடுத்துறீங்களா? என்ன சத்தமே கொடுக்க மாட்டேக்கு. பின்னாடி வாசல் இருக்கு போலுக்க. அங்கதான் புகை வருது. அங்கதான் சோறு பண்ணிட்டு இருக்காவளோ. வீட்டுல யாரு இருக்கா? சரி, பின்வாசல் போய் பாப்போம். எங்க வீட்டுல யாராவது இருக்கீங்களா? என்னாச்சு ஏக்கா? அடுப்பு என்ன இப்படி எரியுது? நிறைய அடுப்பு வந்து அம்மா வேற ஏசிட்டு எடுப்பாவல. விறக புள்ள உள்ள வச்சுட்டு வச்சுட்டானே. எங்க வீட்டுல யாரு இருக்கா? என் ஜாதகம் இங்க இருக்குது. அன்னைக்கு மாப்பிள்ளைக்காரங்க கொடுத்துட்டு போனாங்களே, அவங்க வந்திருக்காங்களோ? ஐயோ ஐயோ, அம்மா வேற வீட்டுல இல்லையே. என் ஜாதகம் உள்ள இருக்குது, எடுத்து தரீங்களா? ஐயோ, அம்மா வேற இப்ப பார்த்து வெளியில போயிட்டாங்களே. அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குது, இந்த இடம் முடிஞ்சிரும், அவதான் உன் புருஷன்னு சொன்னாங்க. அதான் என்ன பார்க்க வந்திருக்காரோ? இந்த சேலை நல்லா இருக்கானு தெரியல. ஐயோ, பூ வச்சம் இல்லையா? கோயிலுக்கு போயிட்டு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, பூ வச்சம் இல்லையா? ஐயோ, என்ன இப்படி பார்த்தா இருக்கு பிடிக்குமா? என்னங்க குரலே அழகா இருக்குது. இவர் எப்படி இருந்தாலும் சரி, இவர் தான் என் புருஷன். இவ்வளவு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே இருந்துட்டேன். இனியும் கல்யாணம் ஆகாம வந்து பெத்தவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. ஐயோ, என்னங்க என்னங்க? ஐயோ, நான் தான் உங்களை என்னங்கன்னு கூப்பிடணும். என் ஜாதகம் இங்க தான் இருக்குது. ஒருவேளை உள்ள வரக்கு தப்பி கேக்குறாரோ? அதெல்லாம் முடியாது, அம்மா அப்பா இல்ல. வேண்டாம், ஒண்ணு பண்ணலாம். வெளில நிக்கட்டும், காபி போட்டு கொண்டு கொடுத்துடலாம். ஐயோ, இப்ப மத்த அடுப்பு இப்படி எரியுதே, எப்படி காபி போட? என்ன இப்படி எரியுது? இப்படி இருந்தா நான் எப்படி காபி போட்டு கொண்டு கொடுக்க? கொறைய எரி, எரியும் போது எரியாது. ஐயோ, கொறைய எரிதி. எங்க என் ஜாதகம் உள்ள இருக்குது, எடுத்து தரீங்களா? என்ன புகை வருது? என்ன இவ்வளவு தீ எரியுது? எங்க புகை வருது? ஐயோ, திரும்ப எரியுது. ஐயோ, என்ன தீப்பிடிச்சு பாத்துட்டு இருக்கா? இவரா? அத கோயில பார்க்க வந்தா. இவனை வேணும் யோசிச்சுட்டு இருந்தா. தண்ணி எங்க? நல்ல கவனமா வேலை பார்த்துருக்கிய. அடுப்புல வேலை பார்க்கும்போது கவனமா வேலை பார்க்க மாட்டேன்.
உரிமையோட திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அறிவில்ல இல்ல அது மலமலன்னு எரிஞ்சுதா அமைக்கலான்னு ஊத போன தப்புன்னு பிடிச்சிட்டு. ஏய் உன் முன்னாடியே பாரு. நானா சீக்கிரம் சரி. இருக்கிற இந்த பொண்ணு யாருமே தெரியல. வேண்டாண்டா டே உனச்சு வசப்பட்டதடா. அழகா இருக்கல அதே அழைச்சிட்டேன். அது அது வந்து வெளியில நிக்க வந்து பேசுங்க. சிரித்துறா வேண்டாண்டா வேண்டாண்டா விட்டுடா. நீங்க சாதகம் தானே நான் எடுத்துட்டு வரேன் விடுங்க. ஐயோ இவர் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. முடி வைத்துதா அம்மா அப்பா நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையா? இவர் என்ன இப்படி நடந்துக்கிறாரு? இல்ல இங்க பாருங்க விடுங்க எனக்கு விடுங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு விடுங்க. நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஜனனி வேண்டாம் ஜனனி மயங்கிறாத. வேண்டாம் அது தப்பு ஜனனி. வேண்டாம் ஜனனி. ஐயோ இல்ல வேண்டாம் வேண்டாம் விடுங்க. அம்மா அப்பா வீட்டுல இல்ல. வரமாட்டாங்களா? போச்சு எல்லாமே போச்சுது. ஐயோ உனக்கு வசப்பட்டுட்டேன். போச்சு எல்லாம் போச்சுது. ஐயோ குற்ற அடைச்சில இனி சாக வேண்டியதா. ஐயோ ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு நிற்கிறது. ஐயோ போச்சுது. இதுக்கப்புறம் நான் உசுரடி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நான் உசுரடி இருக்கக்கூடாது. காஞ்சனத்துல உனக்கு வசப்பட்டுட்டேன்னு நான் யாருங்கிறதையே மறந்துட்டேன். நான் எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டேன்? எப்படி நான் அப்படி பண்ணல. ஐயோ நான் அப்படி பண்ணல. ஆதிரா ஆதிரா எல்லாம் ஒன்னால தாண்டி கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் முடிக்காம இருந்தா இதாண்டி கேதி. உன் ஃப்ரெண்ட பார்த்த உன் அண்ணன் குடும்பத்தை பார்த்த என்ன கொஞ்சம் அது யோசிச்சு பார்த்தியாடி. நானும் மனுஷங்கிறதையும் நீ மறந்துட்டல. எனக்கு உணர்ச்சிகள் ஆசைகள் வருங்கிறதையும் நீ மறந்துட்டல. எல்லாரையும் பாத்திய என்ன பாத்தியாடி. நான் இன்னைக்கு குற்றவாளியாவது நீ கேட்டி பாவத்தை பண்ணிட்டு வந்து நீ கேட்டு ஒரு பொண்ணு வலு கட்டாயமா இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன். எதுக்கடி ஒரு ஆணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? காலத்துல எதுக்கடி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க? இந்த மாதிரி ஏதாவது பாவத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு தானே எனக்கு எண்டி தண்டனை கொடுத்த. என் வயசு என்னடி ஆகுது? பொண்ணுக்கும் ஆணுக்கும் வயசாயிட்டுனா ஜாதகத்தையும் வீடு விடா எதுக்கடி ஆயிடுறாங்க? பொண்ணு இருக்கா மாப்பிள்ள இருக்கான்னு. பிள்ளைங்க ஏதாவது தப்பு தானே பண்ணிடக்கூடாது, செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, பாவத்தை பண்ணிடக்கூடாது நண்டி. எங்க அம்மாவும் அதை நடி எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி பாவத்தை நான் பண்ணிடக்கூடாது நண்டி எங்க அம்மாவும் உங்ககிட்ட கெஞ்சினாங்க. நீ பாட்டுக்கு ஈஸியா 2 வருஷம் காத்திருக்க 3 வருஷம் காத்திருங்கன்னு சொன்ன. நானும் உன் மெல்ல காதல காத்திருக்கேன். ஆனா நானும் மனுஷங்கத நீ மறந்துட்டடி. நான் மனுஷங்கத நீ மறந்துட்ட. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்டி. அந்த பொண்ணு நான் என்னமோ அந்த பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள நினைச்சு பாவுண்டி நான் கேட்டுக்க போற புருஷன் நினைச்சிட்டாடி.
பாவண்டி, ஒரு பாவத்தை என்ன செய்ய வச்சுட்டிய. அந்த பொண்ணு கல்யாணம் முடிய வேண்டிய வயசுல முடியாம கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்த பொண்ணுடி. பணம் காசு இல்லைங்கக்காக கல்யாணம் தள்ளி போன ஒரு பொண்ணு. நான் தான் புருஷன்னு தொட்ட உடனே விழுந்துட்டாரு. எல்லாத்துக்கும் பாலா போன வயசு தாண்டி காரணம். கல்யாணம் பண்ண வேண்டிய சரி என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன தப்பே நடந்திருக்காரு. எனக்கு எந்த பொண்ணும் குற்றவாளியா இருக்க மாட்டான், நானும் குற்றவாளியா இருக்க மாட்டேன். நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறேன், சேர்த்துலான்னு வருதுடி. மனசுக்கு பிடிச்ச ஒண்ணு நான் எப்படியுமே இழப்பேன். காலத்துக்கு உன் கூட வாழணும்னு 1000 கனவோட இருக்கேன்டி. அதனால நீ இத்தனை வருஷம் காத்து கிடந்தேன். உன் கூட வாழணுங்க கதண்டி இத்தனை வருஷம் காத்து கிடந்தேன். மனசுக்கு பிடிச்ச உன் கூட வாழணுங்க கதண்டி இத்தனை வருஷம் காத்து கிடந்தேன். இப்போ நான் எந்த முகத்தை வச்சுட்டு உன் முகத்தை பாப்பேன். இல்ல எப்படி நான் உங்ககிட்ட நெருங்கி வருவேன், உங்களை நான் எப்படி வாழுவேன். இத்தனை வருஷம் நான் காத்து கிடந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சுதே. இத்தனை வருஷம் நான் காத்துனதுக்கு அர்த்தம் இல்லாம போச்சுதே. நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கேன்னு போச்சுடி, போச்சு. நாசம் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். போங்கம்மா வாரேன். போங்க. கோயிலுக்கு வர மாட்டேன், குளத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னவள வழி கட்டாம கூட்டிட்டு போனீங்கல்ல. கோயிலுக்கு போனதுக்கும் நீ இப்படி உட்கார்ந்துக்க என்ன சம்பந்தம்? போங்கம்மா, எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்க விடுங்க. என்ன ஆச்சு, எதுக்கு ஒரு வாரமா சாப்பிடாம கொள்ளாம இப்படி கிடக்கா? இல்ல வேணா கோயிலுக்கு போயிட்டு வருமா? கண்ணு கண்ணு வைக்கிறேன். மரியாதை இங்க இருந்து போயிருக்க சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆச்சுதே? இங்க இருந்து போங்க, என்ன நிம்மதி இருக்க விடுங்க. போங்க. என்ன நீ போ போ. ஓடிடா போடி. எல்லாம் ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். போடி. எத்தனை நாள் சொல்லிருப்பேன், எத்தனை நாள் சாட முடியாது உங்ககிட்ட நான் உணர்ச்சி காட்டியிருப்பேன். புரிஞ்சுக்கிட்டே அடி கொஞ்சம் மாதிரி. ஒரு இடத்துல நீ ஒரு சுயநலவாதி தான். எல்லாரையும் பாத்திய, என்ன பாத்தியாடி. உன் மேல உசுரே வச்சிருந்தேன், என்ன பாத்தியாடி நீ. இல்ல, இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால வாழ முடியாது. முத வேலையா அந்த பொண்ணுகிட்ட உன பார்க்க வந்த பையன் நான் இல்ல அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இங்க சாகுறதா நல்லது. இல்ல, நான் சாகுறதா நல்லது. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த பொண்ணு காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். இதுக்கப்புறம் நீ உசோட இருக்கணுமா? சொல்லு ஜனனி. இப்படி ஒரு சின்ன உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துட்டே. காலங்காட்டுல கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். காசு போட இல்லாத வீட்டுல பிறந்தது என் தப்பா? நகை பணம் சீர் வரிசை நானும் கட்டிக்க போறேன்னு நினைச்சிட்டேன். காசு பணம் இல்லாத வீட்டுல பிறந்தது ஒரு குத்தம்மா. இந்த கிளாஸையே வரக்கூடாது. அவர் என் புருஷன் நினைச்சேன், என்ன கட்டிக்க போற நினைச்சேன். அவரை பார்த்த உடனே ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம், காதல் பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சது. ஐயோ, இப்ப என்ன அவர் யாருன்னே தெரியாது. போச்சுது. இல்ல, இதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேன். இல்லைன்னா இதுக்கப்புறம் உசுரோட இருக்க மாட்டேன். அவரை ரொம்ப பிடிச்சது. பார்த்த உடனே அவர் எனக்கு நினைச்ச, அவர் எனக்கு கணவர் நினைச்ச. அதனால விட்டு கொடுத்தேன். போச்சு, எல்லாம் போச்சு. இல்ல, இதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேன், உசுரோட இருக்க மாட்டேன், உசுரோட இருக்க மாட்டேன். இல்ல, இதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கக்கூடாது, உசுரோட இருக்கக்கூடாது. நான் இதுக்கு இருக்கணும். காதலிச்சதுக்கு உண்மையா இல்ல, ஒரு பொண்ணை காப்பாத்த போய் அந்த பொண்ணுக்கு உண்மையா இல்ல. அந்த பொண்ணு என்ன முழுச நம்புனா அவன் எதை கட்டிக்க போறேன்னு நினைச்சிட்டாலே. இந்த குற்ற உணர்ச்சியில என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. இல்ல, நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன்.